லவ் மேரேஜ் 33 வயசான ராமச்சந்திரனுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. பொண்ணு கிடைச்சிச்சா, கல்யாணம் ஆச்சா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு பேஸ் பிளாட். இந்த லவ் மேரேஜ் படத்துக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். ஒரு ஸ்டேஜ்ல நீங்க நினைக்கிற தாட் வந்து தப்பா இருக்கு, நீ பண்றது தப்பு, இந்த வழியில போனா உன் வாழ்க்கை எப்படி உருப்படும் அப்படின்னு இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டுட்டே இருப்பீங்க. அப்படி உலகமே வந்து உங்களை கார்னர் பண்ணாலும் நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஒரு அப்சர்வரா மாறணும். நம்ம எந்த விஷயத்துல லேக் ஆயிட்டு இருக்கோம், நம்ம நினைச்ச கோலுக்கு எதெல்லாம் தடங்கலா இருக்கு அப்படிங்கிற விஷயத்துல தான் நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கணும். அண்ட் இதெல்லாம் கேட்கறாங்களே, அவங்களுக்கு நான் பதில் தரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைலண்டா இருங்க, அப்சர்வ் பண்ணுங்க. டோட்டலா பேசுறதே முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. எல்லா சுச்சுவேஷன்லயும் பேச வேண்டிய இடத்துல பேசுங்க. நீங்க நினைச்சத நடத்துறதுக்கு என்னெல்லாம் பாசிபிள் வழிஸ் இருக்குன்னு ஒரு வாரமோ, 2 வாரமோ, 1 மாசமோ, 1 வருஷமோ டைம் எடுத்தாலும் நீங்க நினைச்சதை சாதிக்கிறதுக்கான வழி கண்டிப்பா கிடைக்கும். அதுல மட்டும் உங்களோட ஃபோக்கஸ் வைங்க. லவ் மேரேஜ் இந்த படம் பாத்தீங்கன்னா வந்து அசோக வன்மலோ அர்ஜுன கல்யாணம் அப்படிங்கிற தெலுங்கு படத்துல இருந்து அபிஷியல் ரீமேக் எடுத்து தான் வந்து தமிழ் ரைட்ஸ் வாங்கி இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இது இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தெரியாது, பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். மேபி அந்த படம் பார்க்காதவங்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த தெலுங்கு படம் பார்க்கல, எனக்கு வந்து ஒரு நீட்டான என்டர்டைனரா தான் இந்த படம் ஒர்க் ஆச்சு. இந்த படத்தோட லொகேஷன் செலக்ஷன், சினிமோட்டோகிராஃபி, எடிட் பேட்டர்ன், இது 3 தான் இந்த படத்துக்கு இருக்கிற யதார்த்தத்தை விசுவலா கன்வே பண்றதுக்கு ஆடியன்ஸுக்கு உதவுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் அமேசான் பிரைம்ல வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து ஓடிடியில பார்த்தேன். தியேட்டர்ல பார்த்திருந்தா கண்டிப்பா வந்து நல்லா இருந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் மாமன் படமும் ஓடிடியில வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். மாமன் படம் சில சீன்கள் தவிர்த்துட்டு அது ஒரு நல்ல என்டர்டெய்னரா தான் எனக்கு ஒர்க் ஆச்சு. அந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ண முடியாம போனங்காட்டி இந்த லவ் மேரேஜ் படத்துக்கு பண்ண முடியாம போயிருமோன்னு நினைச்சிட்டு இந்த வீடியோ வந்து என்னானாலும் பரவாயில்ல பேசிடலான்னு வந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து இந்த படத்துல இருக்கிற பெருசாலாம் எமோஷனல் ட்ராமாலாம் ப்ளே ஆகல. ரொம்பவே லைட் ஹார்ட்டடா தான் வந்து, அதாவது உண்மையிலேயே லைட் ஹார்ட்டட். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் மாதிரி எல்லாம் படம் சாதாரண படம். பட் ஆனா அதுல வர எமோஷன் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கும். பட் இதுல அந்த மாதிரி அந்த அளவுக்கு எமோஷன்லாம் வந்து ஹெவியா இல்ல. இன்னுமே கொஞ்சம் லைட் ஹார்ட்டடா தான் வந்து இந்த படத்தை வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இந்த படத்தோட டைலாக்ஸ் ரொம்பவே யதார்த்தமா ஜென்யூனா வந்து எழுதியிருக்காங்க. ஆக்டர்ஸ் கிட்ட இருந்தும் அந்த டைலாக் டெலிவரியஸ் நல்லா அழகா பெர்ஃபார்ம் பண்ண வச்சு இந்த படத்தோட டைரக்டர் வாங்கியிருக்காரு. விக்ரம் பிரபுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சொல்றதோட சூப்பராகவே ராமச்சந்திரன்ங்கிற கேரக்டர் புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. அந்த விக்ரம் பிரபுக்கு ஃப்ரெண்டா நடிச்ச ரமேஷ் திலக்கா இருக்கட்டும், மாமா கேரக்டர்ல ஒருத்தர் வருவார், பெரியப்பா கேரக்டர்னு நினைக்கிறேன், அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும். அருள்தாஸ்ன்னு நினைக்கிறேன் அவர் பேரு. அவரும் சூப்பரான ஆக்டிங். அதாவது ஒன் ஆஃப் த படத்தோட வில்லன் ஆன்டகனிஸ்ட் ரோல் அவர் இந்த படத்துல சொல்லலாம். அண்ட் இந்த படத்துல ஒரு நல்ல காமெடியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சுஸ்மிதா பாட்டும் மீனாட்சி தினேஷ் இவங்க 2 பேர் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. பட் சுஸ்மிதா பாட் நடிச்ச அம்பிகாங்கிற கேரக்டரை இன்னுமே கொஞ்சம் நல்லா ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்து ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை வாங்கியிருக்கலாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு இந்த கேரக்டர் வைக்கணும்னு வச்ச மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் மீனாட்சி தினேஷ் ராதாங்கிற கேரக்டர்ல அந்த நெகட்டிவா பாசிட்டிவ் ஆக்குறாங்க இந்த படத்துல. ஒரு நல்ல ஃபைண்ட். இதுக்கு முன்னாடி என்ன படம் நடிச்சிருக்காங்கன்னு தெரியல, இரட்டால பார்த்த மாதிரி ஞாபகம் மலையாள படம் ஜோஜு ஜார்ஜ் நடிச்சதுல. அதுக்கப்புறம் இந்த படத்துல தான் பாக்குறேன் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பட் இன்னுமே சில ஏரியாஸ்ல குறிப்பா எமோஷனல் சீன்ஸை கன்வே பண்ற இடத்துல அவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் கோடாங்கி வடிவேலு எனக்கு இந்த படத்துல ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ்னா அவர் தான். அவர் போர்ஷன் மட்டும் இந்த படத்துல பாருங்களேன், கொஞ்சம் யூனிக்கா அந்த ரூரல் டச்சுல காமெடியை நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் தான் இந்த படத்தோட நெகட்டிவ்னே நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்பவே லைட் ஹார்ட்டடா சட்டிலா வந்து நிறைய இடங்கள்ல வந்து ட்ரீட் பண்ணிருக்காங்க. பட் எஸ், இதை வந்து இதுக்கு மேல வந்து சொன்னா நிறைய படத்துல இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. திருப்பி நான் அந்த விஷயத்த வந்து போட்டு இது பண்றேன் அப்படிங்கிற விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாம இதுல ஒரு மாதிரி புதுசா அடுத்தது என்ன அப்படிங்கறத நோக்கி கதை நவர்றங்காட்டி அந்த கேரக்டருக்கு என்னதான் பண்ணுது அப்படிங்கிற யோசனை கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு கேள்விக்குறியாவே தான் இருந்துச்சு. அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே என்டர்டைன்மெண்ட் பயங்கரமா இருந்திருக்கும். அண்ட் இந்த படத்துல ஒரு கேமியோ இருக்கு. அந்த கேமியோ வர சீன் கண்டிப்பா என்டர்டைன் ஆகி நீங்க பாப்பீங்கன்னு நான் நம்புறேன். ரொம்ப ரொம்ப இதுதாங்க, இந்த மாதிரி ஒரு சாதாரண படத்தை தான் ஃபீல் குட் படமா வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி அந்த சாதாரணத்துல ஒரு எமோஷனல் பிரம்மாண்டம் இருக்கு. அதை புல் ஆஃப் பண்ணிட்டாலே போதும், ஆடியன்ஸ் கண்டிப்பா தியேட்டர்ல இந்த மாதிரி படங்கள்ல தியேட்டர்ல அப்ரிஷியேட் பண்ணி பார்ப்பாங்க. இதுவுமே ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். நீங்க இன்னும் பார்க்கலனா அமேசான் பிரைம்ல இருக்கு. இந்த படம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர் இல்லாம ரிவ்யூ பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த படம் ஆல்ரெடி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, நான் ஸ்பாய்லர் இல்லாம ஏதாவது ஒரு விஷயம் இந்த வீடியோல நான் சொல்ல மறந்துருந்தேன்னா
அதையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். நான் ஏதாவது தப்பான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ப்ரொவைட் பண்ணியிருந்தேன்னா அதையுமே வந்து சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பை நான் திருத்திக்கிறேன். அண்ட் இந்த லவ் மேரேஜ் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 100க்கு ஒரு 60 மார்க்ஸ் தாராளமாக தருவேங்க. லவ் மேரேஜ் yet another film which proves age doesn't matter for a marriage. அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளோதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை, நான் வரேங்க.